தேவதை அவள் ஒரு தேவதை, அழகிய பூமுகம் காணவே ஆயுள்தான் போதுமோ? காற்றிலே அவளது வாசனை, அவளிடம் யோசனை கேட்டதான் பூக்களும் பூகுமோ? அழகாய் மனதை பறித்து விட்டாலே. அப்பா, ஒரு வழியா மேடம் வந்துட்டீங்க போல. என்ன மீரா, காலையில இருந்து மேடம் தான் ரொம்ப பிஸியா இருக்கீங்களே, உங்களை கையிலே பிடிக்க முடியல. எத்தனை ஃபோன் பண்ணாலும் அட்டன் பண்ணல. ஃபோனையாச்சும் ஓபன் பண்ணி பாத்தியா? அட நீ வேற மீரா, ஃபோனு வீட்டுக்குள்ள இருந்தது, நான் சின்ன கூட விளையாடிட்டு இருந்தேன். அப்புறம் ஃபோன் வருதுன்னு அம்மா கூப்பிட்டாங்கன்னு உள்ள போனா, அப்பா எங்க பாட்டி கிட்ட மாட்டிக்கிட்டேன்டி. எங்க பாட்டியா திரும்பவும் ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லாத்தையும் ஆரம்பிச்சு கல்யாணம் வரையும் வந்து நின்னுச்சு பாரு. என்னால முடியல. அதுகிட்ட இருந்து தப்பிச்சு நான் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வரதுக்குள்ள இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. என்ன பண்றது நீயே சொல்லு. சரி, அப்போ நடந்தா வர? இல்ல அப்பா மார்க்கெட் போறேன்னு சொன்னாரு, அதனால என்ன அப்படியே டிராப் பண்ணிட்டு போனாரு. அப்போ ஓகே. ஆனா ஒண்ணு மீரா, நம்ம 2 பேரும் எவ்வளவு ஆசைப்பட்டு இந்த ஷாப்பை ஓபன் பண்ணியிருக்கோம். நம்ம பெத்தவங்களே நம்மள புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா இந்த பாட்டி ஏண்டி இப்படி இருக்கு? நான் என்ன சொன்னாலும் அதுக்கு புரியவே மாட்டேங்குது தெரியுமா? பவி, புதுசா பேசுறியே. உனக்கு உங்க பாட்டியை பத்தி நல்லாவே தெரியும். நீ என்ன பண்ணாலும் அவங்களுக்கு அது தப்பாதான் தெரிய போகுது. அப்புறம் ஏன் தேவையில்லாம ஃபீல் பண்ற? அது ஒண்ணுதான் மீரா, எனக்கு புரியவே இல்லை இப்ப வரையும். என் தம்பி எந்த தப்பு பண்ணாலும் சரி அவனை திட்டவே விடாது தெரியுமா? ஆனா நான் எவ்வளவுதான் நல்லது பண்ணாலும் எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கும். இந்த பாட்டியை மட்டும் என்னால புரிஞ்சுக்கவே முடியல. அவங்களுக்கு என்ன நினைப்புனா, எனக்கு வயசாட்டே போதான், அதனால சீக்கிரமா கல்யாணத்தை பண்ணி என்ன மாமியார் வீட்டுக்கு அனுப்பணுமா. அதுதான் அதோட பிளான். டெய்லி நடக்கிற கூத்து தானே? ஆமா மீரா, டெய்லி நடக்கிறது தான், இல்லைன்னு சொல்லலையே. ஆனா என்னமோ தெரியல மீரா, உன்கிட்ட எல்லாமே நான் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறேன். ஆனால் சில டைம் எனக்கு அது ஹர்ட்டிங்காக தான் இருக்கும். பாட்டிக்கு ஏன் என்னை பிடிக்கலன்னு இப்போ வரையும் என்னால் கண்டுபிடிக்க முடியல. எப்போவும் திட்டிக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் ஊர் உலகத்தில் பாரு, மற்ற பாட்டிலாம் அப்படியே இருக்காங்க. ஆனால் ஒன்றுடி, எப்போவுமே எந்த காலம் மாறினாலும் பொட்ட பிள்ளைய ஒரு மாதிரியும் ஆம்பளை பையனை ஒரு மாதிரியும் தான் இந்த உலகம் பார்க்குதில்ல. அவி, எதுக்கு இப்போ ஃபீல் பண்ணிட்டு இருக்க? எப்பவும் பாட்டி அப்படிதானே, விடுடி. அது மட்டும் இல்லை, வீட்டில இருந்து ஷாப்புக்கு வந்துட்டா எப்பயும் வீட்டு பிரச்சனையை பேசக்கூடாது நீ தானே எனக்கே சொல்லியிருக்க. இன்னைக்கு என்னன்னா நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க? சரி சரி, அதெல்லாம் விடு. அம்மா, நேற்று வந்து ஆர்டர்ஸ் எல்லாம் பேக்கிங் முடிச்சிருக்குமா? இன்னைக்கு டெலிவரி பண்ணணும்ல. நான் காலையிலே பப்ளுக்கு ஃபோன் பண்ணிட்டேன். அவன் எல்லாமே ரெடியா இருக்குன்னு சொன்னான். ஸோ வண்டி வந்துட்டா அனுப்பிடலான்னு சொன்னான். இரு, அவன்கிட்ட கேட்டு பார்ப்போம். அக்கா, வந்துட்டீங்களா 2 பேரும்? என்னடா பப்ளு, ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்க இன்னைக்கு. என்னக்கா நீ என்ன போய் கிண்டல் பண்ற பாத்தியா? இல்லடா, உண்மையாவே சொல்றேன், இன்னைக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமா தான்டா இருக்க. சரி சரி, விடுக்கா, வயசு பையன் காலேஜுக்கு போற பையனா இப்படிதான் இருப்பேன். கரெக்ட் தான்டா. டேய், திங்ஸ் எல்லாம் பார்த்து பேக் பண்ணிருக்கீங்க தானே? லாஸ்ட் டைமே ஒரு பீஸ் உடஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? அதனால அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த முறை எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது. நான் எப்படி பேக் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தல, கரெக்டாக தானே பண்ணியிருக்காங்க? ஆமாக்கா, இந்த முறை நான் பக்கத்துல இருந்து பார்த்தேன்க்கா, எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. பபிள் டிராப்லாம் போட்டு தான் இருக்கு. கண்டிப்பா எதுவுமே உடையாது, நீ கவலையே படாத. சரிடா, இவ்வளவு தூரம் பார்த்துட்டல, உனக்கு காலேஜ்க்கு டைம் ஆகுதுல்ல, நீ கிளம்பு. இல்லக்கா, எல்லாம் பேக்கிங் முடிஞ்சிருச்சு. வண்டி வந்துட்டா வண்டியில ஏத்தி வச்சுட்டு போவேன்லக்கா, அதான். பப்ளு, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நாங்க பாத்துக்கிறோம். ஏற்கனவே நீ படிக்கிற பையன், படிப்பு விஷயத்துல கவனமா இருக்கணும். அதை விட்டுட்டு எனக்கு பார்ட் டைம் ஜாப் வேணும்னு கேட்டேன், நாங்களும் கொடுத்துட்டோம். இங்க பாரு, படிப்பு தான் முக்கியம். நீ காலையில வந்து கொஞ்சமும் ஈவினிங் கொஞ்சம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்க, அதுவே போதும்டா. இப்போதான் எல்லாம் பேக்கிங் முடிஞ்சிருச்சுல, எல்லாம் நாங்க வந்து வண்டியில அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். சரியா, நீ கிளம்பு. சரிக்கா, அப்ப நான் போயிட்டு வரேன். செல்வி அக்கா உள்ளதா இருக்காங்க. சரிடா பப்ளு, நாங்க பாத்துக்கிறோம். உனக்கு காலேஜ்க்கு டைம் ஆச்சு பாரு, கிளம்பு. சரிக்கா. பப்ளுவை நினைச்சா பெருமையா இருக்குல்ல பவி. இந்த சின்ன வயசுலயும் வேலைக்கு போய் சம்பாதிச்சு அந்த காசுல படிச்சுட்டு இருக்கான். பெருமையா இருந்தாலும் ஒரு பக்கம் இவனை நினைச்சா கஷ்டமாவும் இருக்கு. ஆமா மீரா, பாவம்ல, அவங்க அம்மா சின்ன வயசுலேருந்து இவனை வளர்க்கறதுக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்காங்க. ஆனால் காலேஜ் படிப்பெல்லாம் படிக்க வைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும்னு சொன்னாங்க. அதனால தானே நாமளும் நம்மளால் முடிஞ்சதை செய்கிறோன்னு சொன்னோம். பரவாயில்லடி, விடு, அவனுக்கு எதுக்கோ ஒரு உதவியாக இருக்கும்ல. ஏய் சரி, பெயிண்டிங் வேலை ஆரம்பிச்சிட்டியா இல்லையா? இன்னும் 2 days தாண்டி டைமிங் இருக்கு. நேற்று கொஞ்சம் பண்ணேன், இன்னும் கொஞ்சம் மட்டும் பெயிண்டிங் இருக்கு. இன்னைக்கு போய் கண்டிப்பாக முடிச்சிருவேன். நாளைக்கு நம்ம சப்மிட் பண்ணிடலாம்.
ஓகே ஓகே. ஆனா ஒண்ணு மீரா, நீயும் எந்த இடத்துல ஆர்ட் எக்ஸிபிஷன் போட்டாலும் கரெக்டா ஆஜராயிடுற. உனக்கு பிடிச்ச மாதிரி பெயிண்டிங் பண்ணி வச்சிடுற. அதையும் வாங்குறதுக்கும் பத்தியா உன்கிட்ட தீவிர ஃபேன்ஸ்லாம் வேற இருக்காங்க. உனக்கே தெரியும்ல பவி, சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஆர்ட் மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் செய்கிறேன். இதுல இருந்து எனக்கு பெரிய அளவு காசு வருது வரல, அதுக்காகலாம் நான் இது பண்ணல. எனக்கு மனசு நிறைவா இருக்கும், எனக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். அதனால தான் முக்கியமாக செய்கிறேன். அது மட்டும் இல்லை, உனக்கு நல்லா தெரியும், இந்த கடையை ஆரம்பிக்கிறப்போ நம்ம லோன் வாங்கி தான் ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம 2 பேருக்குமே பிடிச்சிருக்கு, இது ரிலேட்டடாக கோர்ஸ் பண்ணோம். இருந்தாலும் இதுக்குன்னு கேட்குறப்போ லோன் வாங்கி தானே வாங்கியிருக்கோம். அப்படி இருக்கப்போ அந்த லோனையும் சீக்கிரமாக பே பண்ணணும்ல. ம், ஆமாம் பவி. சரி சரி, வா உள்ளே போய் வேலையை பார்க்கலாம். ம், ஓகேம்மா, வா போகலாம். அடடே, எங்க அபித்தங்கம் என்ன பண்ணிட்டு இருக்கான்? தாத்தா, பழம். ஓ, பழம் சாப்பிடுறீங்களா தங்கம்? ம், ஆமா தாத்தா, பாட்டி கொடுத்தாங்க. அப்படியா? அப்புறம் என்ன செல்லம் அப்படியே வச்சிருக்க? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ம், சாப்பிடுறேன். ரெடி பட்டு சாப்பிடுங்க. ஆமா, என் செல்லக்குட்டி மட்டும் இப்படி பழம் சாப்பிடுறீங்க, தாத்தாக்கு? இந்தாங்க, எடுத்துக்கோங்க தாத்தா. சோ, என் தங்கம், அதெல்லாம் வேண்டாண்டா, நீ சாப்பிடு. இல்ல, எடுத்துக்கோங்க. வேண்டாண்டா, நீங்க சாப்பிடுங்க. ம், தாத்தா, நிஷா, இன்யா, அப்பா. அவங்க எல்லாம் வேலைக்கு போயிருக்காங்க, காலேஜுக்கு போயிருக்காங்க. அவங்க சாயந்தரம் சீக்கிரம் வந்துருவாங்க. வந்து பாப்பா கூட விளையாடுவாங்க, சரியா? தாத்தா, பாப்பாக்கு போர் அடிக்குது, விளையாடணும். யாரும் இல்ல. அச்சோ, என் பட்டு கூட விளையாடுறதுக்கு யாருமே இல்லையா? பட்டுக்கு போர் அடிக்குதா? சரி, பட்டு சாப்பிட்டு முடிங்க, தாத்தாவும் பட்டுக்குட்டியும் விளையாடலாம். அதுக்காக வேகமா சாப்பிடக்கூடாது, மெதுவா சாப்பிடுங்க. தாத்தா இங்கதான் இருக்கேன். சரி தாத்தா. அபிக்குட்டி. அச்சச்சோ, என் அபிக்கு என்னாச்சு? ஏன் இவ்வளவு கோவமா இருக்கா? நீ எங்க போன? நான் வீட்ல போர் அடிக்கு. எங்க போன? ஓ, அதுக்காக தான் அபிக்குட்டி இப்ப கோவமா இருக்காளா? அச்சச்சோ, இதுக்கெல்லாம் அபிக்குட்டி கோவமா இருக்கலாமா? டெய்லி நான் காலேஜ் போவேன் தானே? இல்ல இல்ல, இன்னைக்கு நீ என்ன காலையில பார்க்கவே இல்ல. எப்பவும் நீ எனக்கு பாய் சொல்லிட்டு தானே போவ. இன்னைக்கு வரல. இல்லடா தங்கம், நான் உங்க ரூமுக்கு வந்தேன். ஆனா பாப்பா நல்லா தூங்கிட்டு இருந்தீங்களா, அதனால தான் பாப்பாவை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு போயிட்டேன். பாத்தியா, இன்னைக்கு நான் சீக்கிரமா வந்துட்டேன்ல. நான் உன்கிட்ட பேச மாட்டேன். போ, டு. என் அபிக்குட்டி என்கிட்ட பேச மாட்டாளா? என்கிட்ட டூ விட்டுட்டாளா? ஆமா, அபிக்குட்டி என்கிட்ட பேசலனா நான் அழுவேன். நிஷா, அழாத, நான் பேசுறேன். அப்போ நிஜமாவே என் அபிக்குட்டி என்கிட்ட பேசுவாளா? நான் பேசுறேன். விளையாடலாமா? விளையாடலாமே. அதுக்கு முன்னாடி பாப்பா முதல்ல அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிடணும், அதுக்கப்புறம் விளையாடலாம். நிஷா, இன்னைக்கு என்னம்மா காலேஜ்ல இருந்து சீக்கிரமா வந்துட்டேன்? அது ஒன்றும் இல்லை மாமா, காலேஜில் கல்ச்சுரல்ஸ் வருது, அதனால ஆஃப்டர்நூனுக்கு மேலே டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க அந்த மாதிரியெல்லாம் போயிட்டாங்க மாமா. எனக்கு அங்கே தனியாக இருக்க போர் அடிச்சது, அதனால தான் மாமா வீட்டுக்கு வரலாமேன்னு கிளம்பி வந்துட்டேன். ஓ, அப்படியாடா, சரி சரி. நீங்கள் வீட்டில் இருக்கீங்க மாமா? நானும் இப்பதாம்மா வந்தேன். அப்படியா, சரிங்க மாமா. நிஷா, சாப்பிட்டேன், வா போலாம். சரி அபி, ஓடாத, போலாம். வா வா, சீக்கிரம் வா. சரிடா, நீ கொஞ்ச நேரம் போய் அவ கூட விளையாடு. பாவம், வீட்ல யாருமே இல்லாம அவளுக்கு போர் அடிக்குது போல. போ போ, நீ போய் அவ கூட கொஞ்ச நேரம் விளையாடு. சரிங்க மாமா. ஓ, ஃபர்ஸ்ட் நான் தான் ஓடணுமா? ஆமா, நான் வந்து பிடிப்பேன், அப்புறம் நான் ஓடுவேன். சரியா? நீ ஃபர்ஸ்ட் ஓடு. நான் ஓடுனா என் அபிக்குட்டி என்ன அவுட் பண்ணிடுவாளே. ஆமா, நீ ஓடு, நான் பிடிச்சிருவனே, நான் தான் வின்ன. சரி சரி, அப்போ நான் ஓடட்டுமா? ஓடு ஓடு. அம்பான மகள் வந்தாய், அம்பானி நானாகிறேன். இந்த இன்ப மகாராஜ பெற்ற புது ரோஜ எலிசபெத் ராணியம் பேத்தியே. தாயே தாயே மகளனவன். என்னாச்சு? புள்ள இன்னும் வீட்டுக்கு வரலையே? எப்பவும் லேட் ஆச்சுன்னா ஃபோன் பண்ணி சொல்லுன்னு சொன்னேன். 7 மணி ஆயிடுச்சு, இன்னும் வீட்டுக்கு வரல. பொட்ட பிள்ளைங்கள வெளியே அனுப்புறதுக்கே இந்த காலத்துல எல்லாம் பயப்பட வேண்டியதா இருக்கு. அவங்க வீடு வந்து சேர்ற வரையும் வயித்துல நெருப்ப கட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கு. 7 மணி தான் ஆகுது, எப்பவும் வர டைம் தான், இருந்தாலும் படபடான்னு இருக்கு.
ஓ காட், அந்த மகாராணி இன்னும் வீட்டுக்கு வரலையா? எப்பவும் வர டைம் தான் ஆகுது. அதுக்குள்ள வாசல்ல நின்றுக்கிட்டு வரலையேன்னு பார்த்துக்கிட்டு இருந்தா எப்படி வருவா? அந்த கடையை ஒன்று ஆரம்பிச்சுக்கிட்டு அவளும் அவள் ஃப்ரெண்டும் போடுற ஆட்டத்தை பார்க்க முடியல. இந்த மாதிரி வேலை செய்கிறவளுக்கு விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க. என்னவோ வீட்டில் அதிகமாக சம்பாதிக்கிறாளே, அவளுக்கு பிடிச்சது பண்ணி கொடுக்கலான்னு ஏதாச்சும் இருக்கா? எப்போ பார்த்தாலும் அவளையே தலையில தூக்கி வச்சு கொண்டாட வேண்டியது. என்ன மாமா பண்றீங்க? என்ன லட்சுமி, புள்ள இன்னும் வீட்டு வந்து சேரல, நீ என்னன்னா கவலையே இல்லாம இருக்க? என்ன மாமா நீங்க எப்பவும் வர டைம் தான், இதோ இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துட போறா. நீங்க என்னன்னா வாசலையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அவளுக்கு வர தெரியாதா? 2 பேரும் தானே சேர்ந்து வருவாளுங்க. ஒரே இடத்துக்கு தான் போறாங்க, பக்கத்துல தான் இருக்கு. அப்புறம் என்ன மாமா உங்களுக்கு வந்துருவா. என்ன லட்சுமி நீ வேற 2 நிமிஷம் லேட் ஆனா கூட மனசெல்லாம் படபடன்னு இருக்கு. இந்த நாட்டுல நடக்கிறதெல்லாம் பார்த்தா பிள்ளைங்களை வெளியே அனுப்புறதுக்கு கூட பயமா தான் இருக்கு. அவங்க நல்லபடியா வீடு வந்து சேரத்துக்குள்ள போதும்னு இருக்கு. நமக்கு தான் மனசு அடிச்சுக்குது. ஆமா மாமா, நீங்க சொல்றதும் சரிதானே. பிள்ளைங்க வெளியே வேலைக்கு போனா வீடு வந்து சேர்ற வரையும் மனசெல்லாம் படபடன்னு வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு தான் இருக்க மாதிரி இருக்கு. இந்த நாட்டில் நடக்கிறதெல்லாம் பார்த்தா முடியல மாமா. அப்பா, அம்மா, அம்மாடி வந்துட்டியாமா? என்னாச்சுமா? எப்பவும் வர டைம் தானே, இன்னைக்கு என்ன ஆச்சு உங்களுக்கு? டெய்லி வந்து நிக்காதீங்கன்னு சொல்றேன், கேட்கவே மாட்டேன்றீங்கல்ல. எப்பவும் வர டைம் தானேம்மா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, நீ வர லேட் ஆயிடுமோன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். சரி வாமா, உள்ள வா. போய் முதல்ல ட்ரெஸ்ஸை மாத்திட்டு மூஞ்செல்லாம் கழுவிட்டு வா. போ லக்ஷ்மி, புள்ளைய உள்ள கூட்டிட்டு போ. சரி மாமா, வாமா. மீரா, நீ போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வா, நான் வந்து டிஃபன் எடுத்து தரேன், போ. சரிம்மா. ஏய் நில்லு. என்னக்கா? ஆமா, தினமும் இப்படி லேட்டாவே வரியே, அப்படி என்னம்மா வேலை இருக்கு உனக்கு கடையில? நான் எங்கக்கா லேட்டா வந்தேன், எப்பயும் 7 மணிக்கு தானே வீட்டுக்கு வருவேன். கரெக்டு தான், அதான் வீட்ல எல்லாம் பயப்படுறாங்கன்னு தெரியுதுல்ல. ஏன் 5:30 6 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வர முடியாதோ? எப்படிக்கா 5:30 6 மணிக்கெல்லாம் வர முடியும்? நம்ம கடையில் நிறைய சேல்ஸ் ஆகுறதே ஈவினிங் டைமில் தான். பிகாஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு ஆர்னமெண்ட்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கிறதுக்கு ஈவினிங் டைம் தான் வருவாங்க. அவங்க வரப்போ நம்ம கடையை மூடி இருந்தா அப்புறம் எப்படிக்கா சேல்ஸ் ஆகும்? மீரா, நீயும் என்ன மாதிரி ஒரு இன்ஜினியரிங் படிச்சிருந்தீன்னா உனக்கும் வேலை கிடைச்சிருக்கும். உட்காந்த இடத்துலேருந்து கை நிறைய சம்பாதிச்சிருக்கலாம். அதை விட்டுட்டு ஒரு டிகிரி கோர்ஸை முடிச்சுட்டு எனக்கு இந்த மாதிரி வேலை செய்ய தான் பிடிச்சிருக்கு, நான் கைவினை பொருட்களை தான் விற்பேன், கையிலையே செய்வேன், கையிலையே வரைவேன்னு நீ பாட்டுக்கு இந்த மாதிரி ஒரு கடையை ஆரம்பித்து வச்சுருக்க. அந்த கடைக்கும் லோன் போடுறேன் அது போடுறேன்னு அவ்வளோ லோன் போட்டு யாராச்சும் இந்த மாதிரி கடையெல்லாம் ஆரம்பிப்பாங்களா? அதான் ஆரம்பித்து வச்சுருக்க. சரி, ஆர்ட்டுன்னு என்னமோ ஒன்று பண்ணி கிறுக்கிட்டு இருக்கியே, அதையாச்சும் விற்று வருதில்ல காசு, அந்த காசையாச்சும் உன்னோட செலவுக்குன்னு வச்சுக்கிறியா? அதுவும் இல்லை, அதையும் அந்த கடையிலேயே கொண்டு போய் போடுற. உனக்கு அந்த கடையில் அப்படி என்ன கிடைக்குதுன்னு இத்தனையும் நீ பண்ணிட்டு இருக்க? அக்கா, நீ இன்ஜினியரிங் படிச்சிருக்க, உனக்கு பிடிச்சிருக்கு, நீ அந்த வேலை செய்கிற. எனக்கு இதில் தான் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. எனக்கு இதில் எவ்வளோ காசு வருதுன்னெலாம் முக்கியம் இல்லைக்கா. நான் செய்கிற வேலை எனக்கு மன நிறைவாக இருக்குது, எனக்கு அது போதும். நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக தான் இந்த வேலை பார்த்துட்ருக்கேன். இதில் எவ்வளோ வந்தாலும் எனக்கு அதுவே போதும்க்கா. உன்னெல்லாம் திருத்தவே முடியாது, போ. நீயா பட்டு தான் திருந்த போறேன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? போ, உனக்கு என்ன தோணுதோ அதுவே செய். ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் நான் சொன்னதெல்லாம் கரெக்டுன்னு உனக்கே தோணும், அப்ப புரியும்டி. ஏய் என்னடா, எதுக்கு என்ன ஃபோன் பண்ணி வர சொன்ன? ஏய் அண்ணா தாண்டா வர சொன்னாரு. என்னது? இல்லடா, காலையில நாம ஒரு பர்த்டேக்கு ட்ரீட் கேட்டோம்ல, அதனால ட்ரீட் கொடுக்குறேன் மேல வாங்கடான்னு கூப்பிட்டாரு. அதனால தாண்டா உடனே உனக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன். என்னது? டேய், அந்த மனுஷெல்லாம் நாம எதிர்பார்க்குற ட்ரீட்டை கொடுப்பாரு நான் நினைக்கிறேன். ட்ரீட்டு மேல வாங்கடான்னு கூப்பிட்டாவே அதுதானடா அர்த்தம். வேற ஏதாச்சும் இருந்தா கீழே எல்லார் மடியுமே கொடுத்துருப்பாருல. ஆனா மேல வர சொல்லியிருக்காருன்னா கண்டிப்பா மச்சான் அதுவா தாண்டா இருக்கும். டேய், இப்ப கூட எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. கண்டிப்பா உன் அண்ணாலாம் நம்ம எதிர்பார்க்குற ட்ரீட்டை தர மாட்டாரு. அவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டே நீ வெயிட் பண்ற பாத்தியா? வணக்கம் உறவுகளே, இன்னைக்கு நம்மளோட மனதை பறித்தால் எபிசோட் பார்த்துருப்பீங்க. இந்த கதையை பற்றின கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்க வரோம். பாய்.